ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் ஒரு மார்னிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு குட்டி வேலை, பட் ஆனால் பயங்கரமான வேலை. கொஞ்சம் வெளியே போகணுமா இருந்துச்சு. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து காஃபி வச்சு முட்டை வேக வச்சு இப்போது முட்டை குழம்பு தான் நான் பண்ண போகிறேன். இது மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சி முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கு காஃபி வச்சிடுறேன் நான். இப்போ இது ஒரு நியூ அடிஷன் வந்திருக்கு என் கிச்சனில். அது என்னன்னாக்கா ஒரு குக்கிங் பாட் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு 2-3 ஆனியனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஆனியன் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஆனியன், இது ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஆனியனு. மீடியம் சைஸ் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் இருந்தால் 1 எடுத்துக்கலாம். பயங்கரமாக குளிச்சிட்டு வந்து அவ்வளோ ஸ்வெட் ஆகின்னு இருந்துச்சு எனக்கு. பயங்கரமாக காலையிலேயே அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தாலே ஏதோ ஒரு அவன் உள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. இப்போது பாருங்கள், இந்த பாட்டு தான் நான் வாங்கினேன். இது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கு, ஏலக்காய், அப்புறமா ட்ரை சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பாட்டு ஒண்டி தான் நல்லா சூடாகுது. கை பிடிக்கிறோம் இல்லையா, அது சூடாகிறதுல ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போது அது நல்லா வறுத்து எடுத்தணும். அது நல்லா ஒரு சில் ஆகணும், கூல் ஆகணும். அது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஆயிலு, ஆனியனு, அப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு 2 தக்காளி சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு 3 கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹீட் பிடிக்கும் போது இது தீர மாதிரி ஆகுது. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு பாருங்கள், சீக்கிரமாக நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது மல்லித்தூளில் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம முழு தனியா வந்து சேர்த்துருக்கோம். இல்லை மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, ரெட் சில்லியும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுவும் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 பீஸ் தேங்காய் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பை த டைம் முட்டைவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ பேஸ்ட் பண்ண மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கொதி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பாட்லேயே நல்லா கொதி விடலாம். கொதி விட்டணும் பாயில் பண்ண முட்டை வந்து நல்லா இப்படி கீறி, ஏன்னா மசாலெல்லாம் கொழம்புல போட்டோன்னா மசாலெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரி. இது கூடவே நான் என்ன பண்ணேன், ஒரு 2 முட்டை வந்து ஒடிச்சு சேர்த்துக்கினேன். ஸோ இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணிடுச்சு இது. ஸோ எனக்கு ஒடிச்ச முட்டைன்னா ரொம்ப இஷ்டம் முட்டை குழம்புல. ஸோ அதனால் எனக்கோசரம் ஒரு 2 முட்டை ஒடிச்சு போட்டு மிச்சதெல்லாம் பாயில் பண்ணி கீரி சேர்த்துக்கினேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் முட்டையில் இறங்குறதுக்கோசரம் நம்ம 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் ஆனனும் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. பாருங்கள், நான் பிரேக் பண்ண எக் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒடிஞ்ச முட்டை வந்து அதுவும் நல்லா குயிக்காக வெந்துடுச்சு. பாட் நல்லா ஹீட் நல்லா ஸ்டே ஆகுது இதில். ஓகே, காலையிலேயே எல்லாமே லஞ்செல்லாம் முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டு மம்மி வருவாங்க வீட்டுக்கு. என் பொண்ணை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே இருந்துச்சு, அந்த வேலைக்கு நான் போயிட்டு வந்தேன். மம்மி வரும்போதே நான் சொல்லிவிட்டு இவாக்கு இட்லி வாங்கின்னு வந்துடு. மம்மி வாங்கின்னு வந்துட்டாங்க. ஓகே, நான் குயிக்காக ரெடி ஆகிட்டு நான் எங்கே போகிறேன்னாக்கா, ரெடி ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன், வேறு எங்கேயும் போகல. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சென்சஸ் வேலையெல்லாம் இருந்துச்சு, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே. நான் தலைக்கு எதுவுமே எதுவுமே போட மாட்டேன். யூஸ்வலாக கையிலேயே நல்லா சிக்கலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்குவேன் நான்.
ஓகே, எப்படியும் நம்ம வெயிலில் போக போகிறோன்னு சொல்லிட்டு கைக்கு கால் சன்ஸ்க்ரீன் போட்டு, இது மாமா அர்த்து சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டால் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும் ஸ்கின்னுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ மம்மிக்கோசரம் வெயிட்டிங். மம்மி வந்தனும் இம்மீடியட்டாக கிளம்பிட்டு என் வேலையை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். ஆனால் பெங்களூரில் பயங்கர ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, அவனில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பெங்களூர் எப்படா இது அவனாக மாறிச்சின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மழை எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு மம்மிக்கோசரம் வெயிட்டிங். மம்மியும் வந்தாச்சு, மம்மியை கிட்ட வந்துடணும். ஈவாவை விட்டுட்டு நானும் அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.